அதாவது மனிதர்கள்ல பொய் பேசுவாங்க. அதாவது அவங்க பேசின பிறகுதான் அந்த செய்தி பொய்ன்னு யாராவது சுட்டி காட்டும் போது ஆஹா தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு சிலர் யோசிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க பேசும்போதே தெரியும் இது பொய் தானே தெரியும், ஆனா அப்படியே உண்மை மாதிரி நல்ல சப்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் யாருன்னு கேட்டா நம்ம அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான். இவர் சமீபத்துல இந்த 1.5 மாச காலம் தான் கடந்து இருக்கிறது ஒரு அமைச்சராக பொறுப்பேற்று. அவர் எத்தனை பொய் சொல்லி இருக்கிறாரு ஊடகத்திலே நின்று, இன்னும் கட்சி கூட்டங்கள்ல உள்ளரங்க நிகழ்ச்சிகள்ல இன்னும் எத்தனை இடங்கள்ல அவர் எவ்வளவு பொய் அள்ளி விட்டாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஊடகத்துல பட்டவர்த்தனமாக ரெக்கார்டாய் வெளியே வந்த பொய்களோட பட்டியல பாருங்க, அது ஒரு பெரிய பட்டியலாக நீண்டு கொண்டே போகிறது. சட்டமன்றத்தை எடுத்துக்கிறங்க, வெளியில கூட்டங்களை தாண்டி சட்டமன்றத்துல ஆதாரத்தோடு பேசணும், இல்லனா எதிர்கட்சி பிடிச்சிருவாங்க. சட்டமன்றத்தை எதிர்த்து சொல்றாரு, இந்த சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடியதே கிடையாது கடந்த திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்றாரு. வேற யாரும் மறுப்பு கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்துல சொல்றதா இருந்தா ஆளுங்கட்சிக்கு சபாநாயகரே கவுண்டர் கொடுத்த ஆட்சி என்பது இந்த ஆட்சியில தான். 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு பேசி முடிச்சேன். ஆளுநர் முன்பு அமைச்சர்கள் ஒண்ணு தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது நான் கருத்து என்னன்னா, ஏன்னா பொய் ஒரு அளவுக்கு சொல்லலாம், இவ்வளவு சொன்னா நானே எப்ப தாங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு சபாநாயகர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இல்ல மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, உட்கார வச்சாரு. அது அங்கேயே ஆதவ அர்ஜுனோட பொய் எக்ஸ்போஸ் ஆன ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பாலியல் குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். உடனே இவர் எதிர்ச்சி கவுண்டர் கொடுக்கிறார். எப்படி சொல்றாரு, திமுக கட்சிக்காரர்கள் 2 வயசு குழந்தைகள் எல்லாம் கற்பழிச்சாங்களே அப்படின்னு சொல்றாரு. உடனே சபாநாயகர் சொல்றாரு, ஆதாரம் இல்லாமல் இங்க எதுவும் பேசக்கூடாது, ஆதாரம் கையில் இருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரத்தோடு பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்கன்னு சபாநாயகர். சொல்றீங்க தமிழர் வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். ஆதவ அர்ஜுனா நாளைக்கே நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு. சொல்லி ஆதாரத்தால சட்டசபை முடிஞ்சு போச்சு. இத்தனை நாட்களை கடந்துட்டோம், இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கல. அப்படி சட்டசபையிலேயே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பொய் சொல்லக்கூடியவராக இந்த அமைச்சர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரக்யானந்தான் சொல்லிட்டு ஒரு செஸ் விளையாட்டு சாம்பியன், இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா தமிழக முதலமைச்சர் சந்திக்கிறாரு, தமிழக முதலமைச்சரோட செஸ் விளையாடுறாரு. அது சாதாரண ஒரு செய்தி கடந்து போயிருச்சு. உடனே இவரு எப்படிப்பட்ட முதலமைச்சர் பார்த்தீங்களா, வீட்டுல கிளம்பும் போதே அவருக்குள்ள செஸ் போர்டை ஒளிச்சு வச்சுக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம அந்த இடத்துல கொண்டு வந்து டக்குன்னு விளையாடினாரு, இப்படிப்பட்ட ஒரு அப்படின்றாரு. அதுல என்ன பில்டப் கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியல. ஆனா அந்த பிரக்யானந்த பையன் வெளியில வந்து சொல்றான், எனக்கு முன்னாடியே சொன்னாங்க நீ வீட்டுல இருந்து செஸ் போர்டு கொண்டு வான்னு சொன்னாங்க, நான் தான் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவன் பேட்டி கொடுக்கறான். இவர் என்ன செய்யறாரு, இன்னொரு பக்கம் போய்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பொய்யான சம்பவத்தை இட்டுக்கட்டி சொல்றாரு. டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்திருந்தாரு, யாருக்குமே தெரியாது. கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட், நான் எதிர்பார்க்கல. பட் சாரே போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேமும் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நடக்கிற நிகழ்வுல இருந்து எல்லாத்திலையுமே இவ்வளவு பொய் சொல்லக்கூடியவராக இருந்தா இவருடைய சொல்ல நம்ம என்ன உண்மை நேர்மையை நம்மளால எதிர்பார்க்க முடியும். சமீபத்துல ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மேரத்தான் நடந்தது. இந்த மேரத்தான்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு, கடந்து போயிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பாத்தீர்களா நம்மளுடைய முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அது கூட ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கணும், அது 3 கிலோமீட்டர் தெரியல. ஒருவேளை 3 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் இது தமிழகத்தில் இதுவரை எந்த முதலமைச்சரும் ஓடியது கிடையாது. ஏன் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் ஓடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. ஆனா இந்தியாவில் பல மாநிலங்கள்ல ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா உட்பட பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இதை தாண்டிய பல கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க. 21 கிலோமீட்டர்லாம் உமர் அப்துல்லா ஓடி இருக்கிறாரு. அதே மாதிரி பஞ்சாபுடைய முதலமைச்சர் ஓடி இருக்கிறாரு, ஜார்க்கண்ட்ல முதலமைச்சர் ஓடி இருக்கிறாரு. நம்மளுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு மேரத்தான்ல. ஆனா இவர் சொல்றாரு 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே தலைவர் எங்க தலைவர் தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் பொய் சொல்வதில் இதையே ஒரு வளமையா உள்ளவரா இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு மூடர்களான கூட்டம் நம்மிடம் இருக்கிறது என்று அவருடைய கட்சிக்காரர்களையோ அவருடைய தொண்டர்களையோ அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களையோ அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. நம்ம எடுத்துக்கணும். இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும்.